திமுகவுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் ரொம்ப தூரமோ அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களைய டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கூட கிண்டல் பண்ணி போடுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க பல அரசியல் கட்சிகளை கிண்டல் செஞ்சு வீடியோலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக சீமான் அவரை கிண்டல் பண்ணால் கோவப்படுறாங்க அந்த குரூப்பு. அதே போல் இப்போ திமுகவினரை, திமுக கட்சி தலைவர்களே இல்லை, திமுகவுடைய எம்எல்ஏ அவருடைய மகன் மாதிரி இமிட்டேட் பண்ணதுனால, அதான் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா, அவருடைய மகனை இமிட்டேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுவும் வந்து கிளிப்பிங் வந்து ஒரு 30 செகண்டு கூட இல்லை. அதற்கே பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா திமுக பொங்கி எழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த சேனலும் கூட உடனே மன்னிப்பு கேட்டு தாழ்ந்து பணிந்து நாங்கள் அந்த பதிவை நீக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க பாஜகவினரெல்லாம் பல விதமாக கிண்டல் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்கங்கிறதும் அதில் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த மார்க்கண்டேயன்னா விஜய் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லி கைதாயிருக்காரு அவர் தானே? ஆமாம். நம்ம சாதாரணமாக உருவகேலி செய்யறதில்ல. ஆனால் அந்த மார்க்கண்டேயன் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் டெல்லியில் லா யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். அந்த அகண்டவாய் அண்டாவாயா இருப்பான் அந்த பையன். வாய் நீளம் அப்படின்னு, வாய் நீளம் வாய் அகலம், ஒரே நேரத்தில் ஒரு 10 இதை சோளம் 10 கருதை நீங்கள் உள்ளே வச்சு திணிச்சா கூட அந்த அப்படி இருப்பான். நம்ம உருவகேலி நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் அந்த பையன் வந்து ஒரு நீதியரசரை வந்து ஜாதி ரீதியாக செயல்படுறாருன்னா அந்த பையன் வந்து லா படிக்கிற பையன். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க தப்பு பண்ணிச்சுன்னா கூப்பிட்டு கண்டிப்போம், எச்சரித்து அனுப்புவோம். இப்படிலாம் இன்னொரு தடவை பண்ணாதமோ, 2வது தடவை பண்ணாக்கா செவிலே 2 ஆறு விடுவோம். ஆனால் இந்த பையன் மார்க்கண்டேயன் இருக்கான் பாருங்க, என் பையன் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சன். அவனுடைய அண்டாவாய் அகலவாய் எனக்கு வந்து ரொம்ப ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பனே தரதலையாக இருக்கும்போது, அப்பனே பிள்ளைய என்கரேஜ் பண்ணும்போது, அதாவது ஒரு தகப்பன் வந்து குடிக்காமல் இருந்து, கூத்தியால வச்சுக்காமல் இருந்து, சீட்டாடாமல் இருந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் ஒரு தகப்பனுக்கு அழகு. சொசைட்டியில் வந்து ஒரு ரவுடித்தனமாக சில்லறத்தனமாக பேசி மைனர் குஞ்சு மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது அது பெருமை கிடையாது. நீங்கள் வந்து ஊர் மேய்ஞ்சி நீங்கள் வாழறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் அந்த ஒரு எத்திக்கலாக வாழறது தான் ரொம்ப கஷ்டம். அது திமுககாரன் எந்த பயலுக்குமே அது முடியாது. ஏன்னா பேராசிரியர் சாமி தியாகராஜன், உங்களுக்கு ஆசிரியராக பேராசிரியராக இருந்தார், அவர் என்ன சொல்லுவார், திமுககாரனுக்கு கிளையில் இருக்கிறவனுக்கு குடிக்கணும், ஒன்றியத்தில் இருக்கிறவனுக்கு குடிக்கணும், சீட்டாடணும், அதுக்கப்புறம் இதில் மாவட்டத்தில் இருக்கிறவனுக்கு குடிக்கணும், சீட்டாடணும், குத்தியா வச்சுக்கணும். எப்படின்னா அவர் பல்வேறு படிநிலைகளை அவர் வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு அவர் ஒரு 4-5 கிரைட்டீரியா சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அனாச்சார கூட்டம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதில் பாருங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவரோ இல்லைன்னா ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ ஒரு மாவட்ட செயலருக்கோ முட்டு கொடுக்கறது போய் இப்போ அவனோட பையனுக்கும், அந்த பையனும் வந்து ஏதாவது ஒரு ரிலவெண்ட்டாக பேசினான்னா பரவாயில்ல. எங்கள் அப்பா 2 நிமிஷம் பேசினதுக்கு அவரை 18 மணி நேரம் விசாரிக்கிறாங்க, கற்பழிக்கிறது 5 நிமிஷம் தாங்க, அவனுக்கு ஏங்க அப்புறம் 10 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற கதையாக தான் அவனுடைய கூற்று இருக்கு. நாமளும் இந்த மாதிரிலாம் என்ன இது என்ன பேசுறதுங்கிறது திமுக காரனுக்கு மட்டும்தானா சார்? அவர் என்ன சார் பண்ணிட்டாரு, அந்த 10 நிமிஷம் பண்ணதுக்கு அவனுக்கு போய் 10 வருஷம் தண்டனையா சார்? இதோ ஒரு 10 நாள் ஜெயில் தண்டனை கொடுங்க, இல்லை 10 மணி நேரம் கோர்ட் வாசலில் நிற்க வைங்க. இதுக்கு இவ்வளோ அவன் என்ன சார் பண்ணிட்டான்? அதனால யாருக்கு சார் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்குறலாம் தான் இந்த பயலோட பேச்சு இருக்கு. அதையும் எந்த மீடியாக்காரனும் டே வாய மூடுறா, உங்க அப்பம் பேசினது முதல்வரை பத்திரா, ஏண்டா இன்னும் 24 மணி நேரம் வச்சு ரிமாண்ட் பண்ணி அவனை அப்படியே உள்ள வச்சு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் கேஸை நடத்தி அந்த ஆளை ரிமாண்ட் பண்ணி அவனுக்கு இதுவும் வாங்கி கொடுத்து, தண்டனையும் வாங்கி கொடுத்து, நீதிமன்றத்தில் தண்டனையும் வாங்கி கொடுத்து, எம்எல்ஏ பதவியும் காலி பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இந்த மீடியாக்காரன் கேட்கறத விட்டு இடைமறிக்கிறேன். ஒரு எம்எல்ஏவை உடனே இப்போ இந்த ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில், அதாவது திமுக ஆட்சியில் நம்ம யாரை பற்றி, சாதாரண ஒரு யூடியூபர் இந்து கடவுளர்களையெல்லாம் கேவலப்படுத்தி வந்து அவங்க மேலே 4000 சிவனடியார்கள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே கேஸ் கொடுத்தா கூட அரெஸ்ட் பண்ண தயங்கின போலீஸு இது வந்து எம்எல்ஏவே அலட்சியமாக அரெஸ்ட் பண்ணுறாங்களே எப்படி? அதில் வந்து ஒரு விதத்தில் நான் வந்து ஜோசப் விஜயை, இந்த பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஜோசப் விஜயோட இருக்குது. போன செய்தியில் கூட இந்த ஆட்சியை விமர்சித்து தான் பேசணும், வரக்கூடிய செய்திகளையும் விமர்சிக்கிற அளவுக்கு நிறையா விஷயங்கள் வருது, பின்னாடியும் வருது. ஆனால்
ஒரு சில விஷயங்களை நீங்க பார்க்கும்போது அவன் வந்து ஒரு சொரணையோட உடனே செயல்படுறான். என் தலைவனை நீ விமர்சிச்ச, நீ பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணனையும் பிடிச்சிட்டு போயிட்டான்ல. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஊர் ஊரா போய் என்ன கெஞ்சுறாரு, நான் என்னங்க பண்ணோம், எங்களை தான் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? அதுல அவர் பேசும்போது சொல்றாரு, எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம், பிஜேபிக்காரன் அவன் ஜெயிக்கவா போறான், அவனுக்கு இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கீங்க. எனக்கு அந்த கதறலை பார்க்கும்போது தான் எனக்கு உண்மையிலேயே இந்த ஜோசப் விஜயோட இதுல வந்து பல்வேறு விதங்கள்ல நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்கள்ல இந்த திமுக காரனை வச்சு செய்யறது, கதற விடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியா இந்த காதுக்கு இன்பமா இருக்கு. இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் இப்ப மட்டும் இல்லை, 2017-18 அந்த ஆளால சும்மாவே இருக்க முடியல. அவர் வந்து மோடி தான் ஜெயலலிதாவை கொண்டுட்டாரு, ஏன்னா பிரதமர் ஆகிறதுக்கு அந்த அம்மா முயற்சி செஞ்சா போட்டிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இவர் தான் தீர்த்து கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில பேசின வீடியோவே இருக்கு. அப்படின்னா என்னன்னா மத்திய அரசு இவர் மீது பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கல, ஆனா ஜோசப் எடுத்திருக்கணும். மத்திய அரசு என்ன பண்ணிருக்கணும், சொன்ன உடனே எம்எல்ஏ எம்பி அழுத்தம் கொடுத்து இவனை உள்ள வைன்னு சொல்லி ரகலை பண்ணி. அதாவது இந்த தமிழக பாஜகவோட நிலைமை எவ்வளவு தூரம் பாருங்க. நெல்லை கண்ணன் ஒரு வாயு வியாபாரி, ஒரு காலத்துல ரொம்ப அருமையா பேசினவன், காமராஜரை பத்தி பேசின ஆளு, காந்தியை பத்தி பேசின ஆளு, சைவ சித்தாந்தம் படிச்ச ஆளு, கருணாநிதியை தேர்தலில் நின்று ஆளு, கருணாநிதியை ஊர் ஊரா மேடை போட்டு ஏற்றின ஆளு. கடைசியில் 2010-11 அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி 10 வருஷம் அந்திம காலத்தில் நாள் வந்து ஸ்டாலினை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து என் மீது உங்கள் பார்வைப்படாதான் ஒரு ஏதோ கள்ளக்காதலிக்காக ஒரு சமபிகரை பார்த்து என் மீது உங்கள் பார்வைப்படாதா அப்படிங்கிற லெவல்ல இவன் வந்து பேர்பட்ட ஆளை தெரியுமா செட் பண்ணியிருக்காங்கிற லெவல்ல போய் ஏங்கி கடைசியில வந்து எஸ்டிபிஐ காரனை கூப்பிட்டு நீங்க மோடி ஜோலியை முடிங்க, அப்பதான் அந்த டோல்கேட் வேலுமுருகனும் பக்கத்துல உட்காந்து பல்லு அழிச்சிட்டு இருந்தான். அந்த ஆளை கைது பண்றதுக்கு சாலை மறியல் பண்ணி நாங்க கைதாகி தான் நெல்லை கண்ணனை, நல்ல வேலை பெரம்பலூர்ல என்ன பண்ணான், கட்சிக்காரன் 2 சாத்தினான், மண்டையிலே பொடரிலேயே 2 விட்டான். வாழ்நாள்ல அவன் சாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் யோசிச்சிருக்க மாட்டான்ல. இப்போ நெல்லை கண்ணன் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருக்காங்க, அவங்களும் இதெல்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை, நீங்க ஒரு சாதாரண மேடை பேச்சாளரை கூட கைது செய்யறதுக்கு கூட்டணி கட்சியா இருந்த எடப்பாடிட்ட அவ்வளவு போராட வேண்டியிருந்தது. நீங்க வந்து முருக பக்தர்களை கேவலப்படுத்த முடியாது, அவனுங்க வந்து கருப்பர் கூட்டம். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து சிவனடியார்களை, மோடியை என்ன பேசாத பேச்சா, மோடி மாதிரி இது போட்டு அவரை கேவலப்படுத்தி பொம்பளையை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இவனுங்களாவே ஒரு கார்ட்டூன் இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் பொறி உருண்டைங்கட்டில் ஆரம்பித்து என்னென்ன கேவலப்படுத்தினதாக இருக்கட்டும், ஹெச் ராஜாவை ஆன்டி இண்டியன் சொல்லி ஒரு படமே எடுத்தான் அந்த ப்ளூ சட்டை மாறன். அதுக்காக ராஜா அண்ணன் ஒன்றும் கோச்சிக்கல. ராஜா அண்ணனையும் இவரையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் பிஜேபியும் மோடியும் கிண்டல் பண்ணாதே இவங்க ஒன்றும் பண்ண இது இல்லையே. அவன் என்ன சொல்கிறா, அதில் வந்து பாயோ பானோ அப்படின்னோடனே ராஜா பக்கத்துலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது காரைக்குடியில் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நீ ராஜா அண்ணனையும் கிண்டல் பண்ண. இத்தனைக்கு ராஜா அண்ணன் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அவங்கள பார்க்கும்போது கூட ஜாலியாக தான் பேசிட்டு போனார், ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. வைகோவியா அவனுக்கு கிண்டல் பண்ணானுங்க, இந்த சர்க்கரை ஏன் இனிப்பாக இருக்கிறது என்றால் அதனால பயங்கர ஜாலியாக இருக்கும். நான் போயிட்டே இருந்தேன், அங்கே வந்து பெர்னாட் ஷா வந்தார், பிளாட்டோ வந்தார், நாங்கள்லாம் சந்திச்சுக்கிட்டேன், ஆயம் வைகோ அப்படின்னு கை குலுக்கினேன், என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்தேன், அதில் அந்த விசிட்டிங் கார்டில் 3 பக்கத்துக்கு நான் கட்டுரை எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தேன். இப்படிங்கிற லெவல்லாம் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது சர்க்கரை இனிப்பாகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வைகோவா இல்லாத கிண்டல் இருக்காது. அதே மாதிரி அக்கா தமிழிசையும் அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதனால அதில் யாரும் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் திமுக காரனுக்கு அந்த விமர்சிச்சிங்கன்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா, யாருக்கு என்ன மொழியில் புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில தான் பதில் சொல்லணும். இப்போ திமுக காரனுக்கு புரிஞ்ச மொழி என்ன, அவன் பாணியிலேயே அவனுக்கு பதிலடி கொடுக்கறது. இப்போ விஜய் கட்சிக்காரன்லாம் என்ன பண்ணுறான், உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது வாய் திறக்கிறானா, அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து என்ன சொன்னான், ஓ அப்பா வீட்டு சொத்தா இப்போ கேளண்டா நீ, இப்போ என்ன வச்சிருக்க நீ, எங்கே போய் பதுங்கி இருக்க, நம்பர் கிட்ட பதுங்கி இருக்கியா, இல்லைன்னா கார் ரேஸுக்காக அங்கே போய் பதுங்கி இருக்கியா, எங்கே போய் பதுங்கி இருக்க, பதுங்கு குழி, எந்த பதுங்கு குழி, எவ்வளவு பெரிய குழியில போய் நீ பதுங்கி இருக்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பங்கர் அவரை வந்து ஒரு போர் வீரன் தளபதிங்கிற ரேஞ்சுக்கே சொல்றீங்க. இல்லை, அது பார்க்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால அவன் இப்படிலாம் பேசக்கூடிய நரகல் நடையில பேசக்கூடிய கனிமொழி ஐஐடி செவரை உடைச்சிட்டு தான் நாங்கள் போக வச்சிருக்கோம். அவர் உயிரோட டெல்லிக்கு போயிடுவாரா,
என்ன பேச்சு பேசுனீங்க நீங்கள். உங்களெல்லாம் வந்து நிஜமாவே ஜெயிலில் வச்சு நம்மளாம் வந்து அந்த கம்பிக்கு பின்னாடி நின்று கை கொட்டி சிரித்து அவங்கள வெறுப்பேற்றி அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, எனக்கு அவங்கள ஒரு திறந்த வழி ஜெயிலில் மெரினா மாதிரி ஒரு 100க்கு 100 ஒரு 10,000 சதுரடியில் ஒரு ஜெயிலை வச்சு அதுக்குள்ளே அவங்கள வச்சுட்டு நாம் ஒரு 10-20 பேர் தான் இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அங்கே வெளியில் நின்று அது செய்கைகளாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் செஞ்சு இதை வந்து லைவ்ல மக்களுக்கு ஒளிபரப்பணும். எனக்கு இது ஒரு விபரீதமான ஒரு கொடூரமான ஆசை எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பீச்னு ஒன்று உங்களெல்லாம் பீச் வாலிபால் விளையாட இல்லை, அது வந்து பீச் வாலிபாலோட இன்னும் குஷியாக இருக்கும் இப்படி பண்ணுறது. நீங்கள் ஒரு 10,000 சதுரடியில் நீங்கள் இமேஜின் ஜெயில் நல்ல ஸ்ட்ராங் இதை போட்டு அவங்கள வந்து வெளியில் அந்த கம்பி வழியாக அவங்க பார்க்கணும், நாலாபுரமும் பார்க்கணும். நாலாபுரமும் நம்ம ஒரு சைடுக்கு 10 பேர் நின்று அவங்கள பயங்கரமாக வெறுப்பேற்றணும். அவங்க வந்து அந்த கதறியே சாகிற அளவுக்கு கொண்டு போகணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் அவங்க யாரை வேணா என்ன வேணா விமர்சிக்கலாம். திமுகவோட கேடுகட்டத்தனங்களை பேசணும்னா நாளை வரைக்கும் பேசலாம். அவங்க வந்து ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து இன்னைக்கு நாளைக்கு ஜோசப் விஜய் வரைக்கும் அவங்க வந்து நின்று நாளைக்கு அரசியலுக்கு தனுஷ் வரேன்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமாக பேசக்கூடிய இந்த கும்பல், இந்த கதறலை நான் ரொம்ப ரசிக்கின்றேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யார் யாரெல்லாம் ஆவண்ணா ராசா என்ன பேச்சு பேசினா, அந்த கட்சியில் தரதல பிரசன்னான ஒரு பையன், சைதை சாத்தான், அந்த ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த கட்சியே ஒரு கேடுகட்ட கட்சி, ஆபாச கட்சி, ஒரு அபத்த கட்சி. அது ஒரு எத்திக்ஸுங்கிறதோ பண்பாடு கலாச்சாரங்கிறதோ இல்லாத ஒரு கும்பல், காட்டுமிராண்டி கும்பலுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவை. அதே நேரத்தில் அந்த பரிதாபங்கள் சுதாகரும் கோபிகிட்டையும் ஒரு வேண்டுகோள், இன்னும் 30 செகண்டில் அந்த ஒரு சின்ன பையன் அவனே ஒரு தரதலையாக வளர்றான். இது வளரும் பயிர் முளையிலே தெரியுங்கிற கதையா, அவன் வளரும் போதே ஒரு தற்குறியாகவும் ஒரு ரவுடித்தனமாகவும் ஒரு அவன் நீங்க பேசுறத பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. இல்ல, அதுவும் irrelevant-ஆ பேசுவான். பேக் போன்ங்கிறான், ஹெட்டுங்கிறான், என்னென்னவோ சொல்றான். வைகோவோட இந்த பரிதாபங்கள் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் அது ஏன் 30 செகண்ட் பேசினாங்கிறது தெரியல. அவனை வச்சு செஞ்சிருக்கணும் அதுல மொத்தமாவே. அதனால இதுல நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா, பரிதாபங்கள் அதை தாண்டி இன்னொரு 10 மடங்கு கொடூரமா இவங்களை கிண்டல் பண்ணி வீடியோ போடணும் நம்ம கேட்டுக்கிறோம். அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. அதுக்கு ஜோசப் விஜய் ஆதரவு கொடுக்கணும், மத்திய அரசும் ஆதரவு கொடுக்கணும், நம்ம கொடுக்க வைப்போம். அதே மாதிரி இந்த மார்க்கண்டேயனை உள்ள வச்சே கேஸை நடத்தி கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும்.